ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தேசாய வித்மஹே ருஜோத்பலாய தீமஹி பிரச்சோதயாத். வந்தே கல்பக விக்னேஷம் ஸ்ரீமன் நாககிரீஸ்வரம் நாரீஸ்வரம் ஸ்கந்தம் அகோர சிவதேசிகம் ஞானகுருன்னத்வா சிவத்விஜகுலோத்பவான் சமார்கேண ஏதத் கர்ம சமாரபேத். தனாரீஸ்வர பாதசரணாரவிந்தாபியாம் நமः. பேரன்பு சார்ந்த பக்தகோடி மெய்யன்பர்களே, நான் நமது திருச்செங்கோடு என்று சொல்லக்கூடிய திருக்கொடிமாட செங்குன்றூர் என்று அழைக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். இப்பொழுது நமது நேயர்களுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர ஸ்தலவரலானது மிக சுருக்கமாக என்னுடைய வாயிலாக சொல்ல அர்த்தநாரீஸ்வரர் அனுகிரகத்தினால் வழிமொழிகிறேன். இந்த மலை அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிசேஷன் வாஜு பகவானுக்கு சண்டை வருது, யார் பெரியவன் அப்படின்றதில்ல. அப்போ ஆதிசேஷன் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, மேருமலையை சுற்றிக்கிறார். ஆதிசேஷன் அப்படின்றவர் 1000 தலையுடைய ஒரு நாகம். அந்த ஆதிசேஷமானது மேருமலையை சுற்றிக்கிறார். வாஜு பகவான் விடுற மூச்சனுடைய வேகம் தாங்காமல் அந்த ஆதிசேஷனுடைய 1000 தலையும் அந்த மலையும் துண்டு துண்டாக ஒரு இடத்துல விழுகுது. அதில் ஒரு துண்டும் ஒரு சரீரமும் விழுந்த இடம்தான் நம்ம திருச்செங்கோடு. இதில் பார்த்திங்கன்னா தமிழில் அருணகிரிநாதர் நாகாச்சல வேலவா நாலுகவி அப்படின்ற ஒரு வாக்கியத்தை செங்கோட்டு வேலவரை குறிப்பிடுறார். தமிழில் நாககிரி, சர்ப்பகிரி, அரவகிரி அப்படின்னு இதுக்கு ஒரு புனை பேர் உண்டு. சமஸ்கிருதத்தில் நாகாச்சலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த மலையானது அப்படி உருவாகுது. அதே மாதிரி கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்று இருக்காங்க. அப்போ பிருங்கி ரிஷி அப்படின்ற ரிஷி என்ன பண்ணுறார் அப்படின்னா, நித்தியபடி திருக்கைலாயத்துக்கு சிவபூஜை மட்டும் பண்ணுறார். அப்படி பண்ணும்போது அம்பாள் என்ன சொல்கிறார், நீ பண்ணக்கூடிய சிவபூஜையானது என்னையும் சேர்த்து பண்ணாதான் அந்த பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிருங்கி ரிஷி என்ன பண்ணிடுறார் அப்படின்னா, எனக்கு சிவனுடைய பெருங்கடவுள் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுவாமியை சுற்றி வந்துடுறார். இதையே ஒரு வழக்கமாக வச்சுன்னு இருக்கும்போது அம்பாளுக்கு ஒரு யோசனை தோணுது, உங்களுடைய இடது பாகத்தை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவர் நம்ம 2 பேர்த்த சேர்த்து தான் சுற்றி வருவோம் அப்படின்ற மாதிரி சுவாமிகிட்ட கேட்குறார். அப்போ சுவாமி என்ன சொல்லிடுறார் அப்படின்னா, என்னுடைய இடது பாகத்தை வாங்கணும் அப்படின்னா நீ 21000 வருஷம் தபஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அம்பாளும் அந்த விரத தன்மையை ஏற்றுண்டு வரார். முதல்ல இந்த விரதம் பார்த்தேன்னா கேதாரநாத் இமயமலை அடிவாரத்தில் ஆரம்பிக்கிறது. அதனால தான் இந்த விரதத்தினுடைய பேர் கேதார கௌரி விரதம் அப்படின்றது பேர். அம்பாள் அங்கே சிவாக்னி வளர்த்து தபஸ் இருக்க. அப்போ சுவாமி அசரீரியாக இந்த திருச்செங்கோடு மலையில் போய் தபஸை மீதி பாதி விரதத்தை தொடர சொல்கிறார். அப்போ இந்த மலைக்கு வரும்போது இங்கே மலை மட்டும்தான் இருக்குது, பூ கிடையாது, பூஜை பண்ண சுவாமி கிடையாது. அப்போ விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறார். அந்த ஸ்தலத்தினுடைய விநாயகர் தான் நாரி கணபதியின் பேர். என்ன பார்த்திங்கன்னா கேதார கௌரி விரதமாகட்டும், வைகாசி விசாகம் பிரம்மோத்சவமாகட்டும், இந்த விரதத்தில் முதல் ரக்ஷாபந்தனமானது அந்த நாரி கணபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தல விநாயகருக்கு கட்டப்பட்டு விட்டு தான் அந்த விரத பூஜையானது தொடங்கும். அந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணுறார். உடனே அந்த விநாயகர் என்ன பண்ணுறார், இந்த கோவிலில் முதல்ல உருவான தீர்த்தமானது கணபதி தீர்த்தம் அப்படின்றது பேர். அந்த தீர்த்தம் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் நந்தவனங்கள்லாம் உருவாக்குறார். அதுக்கப்புறம் பூஜை பண்ண சுவாமி மூர்த்தம் வேணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் யாரை கேட்குறார் அப்படின்னா, ஆதிசேஷனை பிரார்த்தனை பண்ணுறார். ஆதிசேஷன் தனக்கிட்ட இருக்கக்கூடிய மரகத்தை கொடுக்குறார். அதை லிங்கமாக வடித்து அம்பாள் அந்த மரகலிங்கத்துக்கு பூஜை பண்ணின்னு வரார். 2000 வருஷம் பழமையான லிங்கம் அது. அம்பாள் அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணின்னு வரும்போது புரட்டாசி மாதம் மாலையபக்ஷ அமாவாசையோட அந்த விரதம் பூர்த்தி ஆகுது. அம்பாள் லிங்கத்துக்குள்ளே சுவாமி ஐக்கியம் பண்ணிக்கிறார். அந்த மரலிங்கத்துக்குள்ளே அம்பாள் ஐக்கியமாயிரா. திருக்கைலாயத்தில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராங்க மேற்கு நோக்கி. அப்போ ரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணின்னு இருக்கும்போது அந்த பிருங்கி ரிஷி அப்படின்ற ரிஷி எப்பவும் போல் வரார். வந்தோடனே அவர் என்ன பண்ணுறார், சுவாமியினுடைய பாகமான வலது பாகத்தை மட்டும் பூஜிக்கிறார். பூஜை பண்ணி என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய சிவபூஜைக்கு பலனாக சுவாமிகிட்ட வண்டுருவம் கேட்குறார். வண்டுருவம் கேட்டதுனால தான் அவர் பேர் பிருங்கி ரிஷின்னு பேர். வண்டு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் பிருங்கம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த வண்டுருவத்தை எடுத்து சுவாமியினுடைய வலது பாகத்தினுடைய நெஞ்சு பகுதியில் போய் சுற்றி வந்துடுறார். கோபம் தாங்காமல் அம்பாள் என்ன பண்ணிடுறா, சரீரத்தில் இருக்கக்கூடிய சக்தி எடுத்துட்றார். சக்தி எடுத்ததுக்கப்புறம் அவரால் நிற்க முடியல, கீழே விழுந்துடுறார். தான் பண்ண தவறை உணர்ந்து சிவசக்தி ஸ்தோத்திரம்ன்ற ஸ்தோத்திரம் எழுதுகிறார். ருத்ரோலிங்கம் உமாவீடம் தஸ்மை தஸ்ஸி நமோ நமஹ அப்படின்னு சொல்லி ஒரு 11 ஸ்லோகம். இந்த முதல் ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ருத்ரோலிங்கம்
சுவாமி எங்கே லிங்க வடிவமாக இருக்காரோ உமாபீடம் அங்கே வந்து அம்பாள் ஆதார சக்தியாக விளங்குறா அப்படின்னு சொல்லி ஒரு 11 ஸ்தோத்திரம் எழுதுகிறார். உடனே வந்து திருவண்ணாமலையில் ரிஷிகள்லாம் பிரார்த்தனை பண்ணுறார், அக்னி ஸ்வரூபமாக இருக்கீங்க, உங்களை வந்து எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு. அப்போ ரிஷிகளுக்கும் சுவாமி அசரீரியாக வாக்கியம் கொடுக்குறார். இங்கே திருச்செங்கோடு வர சொல்லி ரிஷிகள் கணங்கள் எல்லாம் இங்கே வந்து இருக்கும்போது அந்த கைலாயத்தில் என்ன காட்சி கொடுத்தாரோ அதே காட்சியை இங்கே மேற்கு நோக்கி கொடுக்குறார். சுவாமி வந்து 7 அடி உயரம், வெண்பாஷாணம், சுவாமி வந்து சுயம்புமூர்த்தி. அப்போ வந்து பிருங்கி ரிஷி தான் பண்ண தவற உணர்ந்ததுக்கோசரம் 3 கால் ஒரு தண்டாயுதம் கொடுத்து சுவாமி பக்கத்திலே நிற்க வச்சுறார். அது ஒரு விசேஷம். இங்கே சுவாமி வந்து மேற்கு நோக்கி இருக்கார். ரிஷிகள்லாம் பூஜை பண்ணுறதுனால சுவாமி வந்து வாக்கியம் சொல்கிறார், அர்த்தநாரீஸ்வரமிதி புரோக்தம் அனுகிரகமிதி ஸ்மிருதம். இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா, தன்னை யார் மனசார நினச்சி பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நினச்ச மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சுவாமி சொல்கிறார். இந்த விரதத்தினால சுவாமி அர்த்தநாரீஸ்வரராக இங்கே வந்து காட்சி கொடுக்குறார். இன்னும் இந்த 21,000 வருஷம் விரதம் வந்து இங்கே ஆவணி மாதம் அஷ்டமி வளர்பிற அஷ்டமியிலிருந்து புரட்டாசி மாதம் ஆலயபக்ஷ அமாவாசை வரைக்கும் 21 நாளாக கடைபிடிக்குது. விரத பூர்த்தி அமாவாசை அப்போ அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுப்பார். பிருங்கி ரிஷி வந்து சுவாமியை 3 வளம் வருவார். இது வந்து தொன்று இப்போ வரைக்கும் நடக்குது. சுவாமி அப்படி காட்சி கொடுக்குறார். திருச்செந்தூரில் சூரபத்மனை சேவலாக மாத்துறார் முருகப்பெருமான். செங்கோட்டுவர் உருவான ஒரு சுருக்கமான ஒரு கதையை சொல்லிடுறேன். திருச்செந்தூரில் சூரபத்மனை சேவலாக மாத்துறார் சுவாமி. அங்கே சிவபூஜை பண்ணுறார். அங்கே எப்படி பூஜை பண்ணாரோ அதே மாதிரி செங்கோட்டு வேளவர் வந்து சேவல் எடுத்துன்னு வந்து இங்கே சிவபூஜை பண்ணுறார். முருகப்பெருமான் வந்து வேளால் உருவாக்கின தீர்த்தம் வந்து மேலே இருக்குது. குமார தீர்த்தம்னு பேர், அந்த தீர்த்தத்துக்கு பேர். வேல்வடிவில் இருக்கும். அருணகிரிநாதரால் 21 திருப்புகழ் எழுதின ஸ்தலத்தலம். கந்தர் அலங்காரத்தில் திருச்செங்கோடு பற்றி 41 பாட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து புலவர் ஒருத்தர் பொய் சொல்லிடுறார். அந்த பொய் வந்து ஆடு மேய்க்கிறவனை பற்றி சொல்லிடுறார். அந்த ஆடு மேய்க்கிறவனுக்கு தண்டனை கொடுக்குறார் இங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர். அந்த புலவர் சொன்ன பொய்யை தான் வாயாலே நிரூபிக்கணும்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான் ஆடு மேய்க்கிறவனாக வந்து இங்கே 60ஆம் படின்னு சொல்லக்கூடிய அந்த படியில் வந்து திருவிளையாடல் பண்ணுறார். சுவாமிக்கு செங்கோட்டு வேளவருக்கு இன்னொரு புனை பெயர் வந்து சத்தியவாக்கிய பெருமான்னு பேர். அதனால் வந்து முருகர் வந்து திருச்செந்தூரில் சூரபத்மனை சேவலாக மாற்றி இங்கே ஞானபீடத்தில் வந்து காட்சி கொடுக்குறார். சத்தியவாக்கிய பெருமானாக இருக்கார். முருகனுடைய முகம் வேல் வடிவில் தான் இருக்கும். இடது கையில் சேவல் வச்சுருக்கார். மற்ற கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து தங்கத்திலே வெள்ளியிலே அடித்து வச்சுருப்பாங்க. இங்கே சுவாமி இயற்கையாக வரும்போதே கையில் வேலோடு இருக்கார். முருகப்பெருமான் உருவான கதை இப்படி. இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி, மாசி மகம், வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிரம்மோற்சவம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திருத்தேர், அர்த்தநாரீஸ்வரருக்கு திருக்கல்யாணம் ஆகி சுவாமியினுடைய ரதாரோகணமெல்லாம் வைகாசி மாதம் நடக்கும். அதே மாதிரி அம்பாளுக்கு இடது பாகத்தை கொடுக்கக்கூடிய அந்த விரதமானது புரட்டாசி மாதத்தில் நடக்கும். அம்பாள் பூஜை பண்ண அந்த லிங்கமானது தினசரி காலையில் 8 மணி, மத்தியானம் 12 மணி, சாயந்தரம் 5 மணி, இது வந்து டெய்லியுமே இந்த பூஜையாகும். அதே மாதிரி மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மமுகூர்த்தம்னு சொல்லக்கூடிய காலையில் வந்து 3:45 பாலாபிஷேகம் ஆரம்பித்து 4:15 பூஜையாகி 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பொதுமக்கள் தரிசனத்துக்கு இந்த மரகலிங்கமானது இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இங்கே 2 லிங்கம் அப்படின்றது ஒரு தவறான நியூஸ் ஒன்று பரவுது. அது அந்த 2 லிங்கம் கிடையாது. ஒரே லிங்கம் தான். அம்பாள் பூஜை பண்ண லிங்கம் தான் இங்கே இருக்குது. 2 லிங்கம் கிடையாது. பொதுமக்கள் யாரும் ஏமாற வேண்டாம். அதே மாதிரி இங்கே ஏனைய தீர்த்தங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பொழுதுகாணா தீர்த்தம், அள்ளி சுனை அப்படின்னு சொல்லக்கூடிய மலையை சுற்றி மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு 78 தீர்த்தமானது இங்கே இருக்குது. எல்லாத்தோட முக்கியமான தீர்த்தமாக சொல்லக்கூடிய சுவாமியினுடைய பாதத்திலே இருக்கக்கூடிய தேவ தீர்த்தமானது இங்கே இருக்குது. இந்த தீர்த்தம் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா, திருஞான சம்பந்தர் கொங்கேல சிவாலயங்களை தரிசனம் பண்ணின்னு வரார். அப்போ இங்கே வரும்போது இங்கே இருக்க மக்களுக்கு நளிர் ஜுரம் என்ற ஜுரம் வந்து ஏற்படுது. அதனால் மக்களும் கால்நடையும் கொஞ்சம் கொஞ்சமாக தவறுறாங்க. இதை கேள்விப்பட்ட திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கீழே இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலிருந்து நம்மளுடைய திருச்செங்கோடு மலையை பார்த்து பொதுப்பதிகமாக திருநீலகண்ட பதிப்பகம் பாடுறார். அந்த பதிகம் பாடி முடித்தோனையும் சுவாமி பாதத்தில் இயற்கையாக ஊத்து நீர் ஊறி வருது. அதை எடுத்து கொடுத்து இங்கே இருக்க மக்களுக்கு வந்து நளிர் ஜுரம் போக்குனதாக ஒரு ஐதீகம். கைலாசநாதர் கோயிலிருந்து திருநீலகண்ட பதிப்பகம் பாடியிருக்கார். மலையில் வந்து ஒரு தேவாரம் பாடியிருக்கார். 2 தேவாரம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். அருணகிரிநாதரால் திருப்புகழ் எழுதின ஸ்தலம். மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் என்று இந்த முச்சிறப்பை வந்து திருச்செங்கோடு கொண்டு இருக்குது. திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணிட்டு போனால் திருமணம் ஆகும். புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். புதுசாக திருமணமான சம்பதிகள் வந்து இங்கே வந்து மாலை மாற்றிட்டு போனால் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாகாஜலத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அம்பாள் பூஜை பண்ணுறதுக்கு லிங்கம் கொடுத்ததுனால ஆதிசேஷன் தான் இழந்த 1000 தலையை இங்கே பெற்று ஆதிசேஷ பகவானும் இங்கே வந்து சிவபூஜை பண்ணியிருக்கார். இங்கே வந்து காளஹஸ்திக்கு நிகரான ஒரு பரிகார ஸ்தலம்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தட்சிண கைலாயம் அப்படின்னு வந்து சிவமகாபுராணத்தில் வந்து திருச்செங்கோடை வந்து குறிப்பிடுறார். இதெல்லாம் நம்ம ஸ்தலத்தினுடைய ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. இந்த மார்கழி மாதம் வந்து மரகதலிங்கம் வச்சு வழிபடுறோம். காலையில் 3:45 காலையில் 7 மணி வரைக்கும். அந்த மார்கழி ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர்த்துக்கு மேலே வந்து இந்த மரகதலிங்க தரிசனம் வந்து பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மரகதலிங்கம் தரிசனம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னா, சுவாமி எப்படி அம்பாள் எப்படி அந்த லிங்கத்தை பூஜை பண்ணி சுவாமியோட இடது பாகத்தை வாங்கினாலோ அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய தம்பதியர்கள் ஒன்று சேருவாங்க. தொழில் முன்னேற்றம் இல்லாதவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போனால் தொழில் அமையும். புத்திர சந்தானம் இல்லாதவங்க அந்த பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து வெளியில் விநியோகம் பண்ணுவாங்க. அதை வாங்கி குடித்தா அவளுக்கெல்லாம் புத்திர சந்தானம் கிடைக்கும். இந்த மரகதலிங்கத்தை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த வரடிகள்னு சொல்லக்கூடிய மேலே இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயிலில் போய் அதை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா புத்திர சந்தானம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் ஏனைய பலன்கள் இந்த மரகதலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுனால நம்ம எல்லாத்துக்கும் கிட்டுது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லக்கூடிய செவி வழி செய்தியாக நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். அதனால் இந்த காணொலியை பார்க்குறவங்க வந்து சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியினுடைய அனுகிரகத்தை வாங்கணும் அப்படின்றது வந்து நிர்வாகத்து சார்பாக அர்ச்சகத்து சார்பாக உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம்.